1947 24 கேரட் கோல்டு ரேட்டு வெறும் 88 ரூபா தான். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கோல்டை கன்சியூமர்ஸாக எப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். இப்போ இந்த கோல்டு ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்ஸ்க்குமே பெரிய அளவுலாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, ரொம்ப கம்மியான அளவு தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த நான் சொன்ன மாதிரி 1947 10 கிராம் 24 கேரட் ரேட்டே 88 ரூபா தான். 1970 பார்த்தோம்னா 180 ரூபா, 1980 பார்த்தோம்னா 1330 ரூபா, 2000 பார்த்தோம்னா 4400 ரூபா, 2020 பார்த்தோம்னா 50,000 ரூபா, 2026 இப்போ பார்த்தோம்னா 1,45,000 ரூபா 10 கிராம் போய்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் எப்போ ஆச்சுன்னா கடைசி ஒரு 5 வருஷத்துல தான் இது மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இந்த COVID-19 பேண்டமிக்ல இருந்து தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த வார்ஸ் அதெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கனால அதுலேருந்து ரேட்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இந்த 5 வருஷத்துல தான் இருக்குது. இன்னுமே கோல்டு எப்பயுமே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால் நீங்கள் எப்பயுமே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். இன்னமும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கோல்டு இன்னும் நினச்சி பார்க்காத ரேட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களால் மொத்தமாக சேவ் பண்ண முடியல கோல்டுன்னு நினச்சிங்கன்னா அஜய் டிஜிகோல்டு ஆப்லாம் நிறைய இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10 ரூபாலேருந்தே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி சிறுக சிறுக சேமிச்சா கூட உங்களுக்கு கையிலேருந்து போகிற திறமை கோல்டு உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.